மாவட்ட மகளிரனுடைய துணைத் தலைவர் மாரியம்மாள் பொன்னுசாமி அவர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயல் வீரர்கள் ஆனந்தன் அவர்களே, வேல்முருகன் அவர்கள், சீனிவாசன் முனுசாமி, யார் பேரே இல்லாம இருக்கு. அடுத்தது தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆக இந்த இரண்டு சமூகமும் இணக்கமாக லாக்கூடலூரிலே வாழ்கிற நீங்கள் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருகிற ஒரே அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். குறிப்பாக தமிழ்நாட்டை 1967 அண்ணாவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் ஆட்சிக்கு முடிவு கட்டிய பிறகு இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இந்த இரண்டு இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆளுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இயற்கையான சூழல் அப்படி இருக்கிறது. எந்த ஒரு சாதியும் அரசியலை உருவாக்கி ஆள முடியாது. காரணம் கட்டமைப்பினுடைய சூத்திரம் அப்படி இருக்கிறது. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய லாக்கூடலூரில் எல்லோரும் விவசாயத்தை தான் குலத்தொழிலாக செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆக விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு நடுநிலையோடு கேட்கிறேன், இந்த பாட்டாளிகளுடைய வாழ்வுக்கு விலக்கேற்றியது யார்? நாராயணசாமி நாடு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா குறைகள் என்று கேட்டார். எம்ஜிஆர் குறைக்கவில்லை, 100க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு வீழ்த்தினார். ஆனால் அதற்கு பிறகு 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான் விவசாய தொழில் செழித்திட வேண்டும், விவசாயம் செய்யக்கூடிய வாட்டத்தை போக்குவதற்கும், விவசாய தொழில் செழித்தால்தான் நிலமற்ற கூலி தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், இந்த இருவரும் கைகோர்த்து உழைத்தால்தான் பசிக்கு உணவு கிடைக்கும், எனவே உலகுக்கு உணவு படைக்கிற உழவர் சமுதாயத்தின் வாட்டத்தை போக்கி விடியலாக விளக்காக ஏற்றியவர் அன்றும் இன்றும் என்றும் தமிழ் தூக்கி எறிவேன் என்பதும், பூஜ்யத்தை தட்டுவது, மார்பை விரித்து காட்டுவது, தொடையை தட்டுவது, இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதுவுமே நடக்காததை வானத்தை புலந்து வைகுண்டத்தை காட்டுகிறேன் என்பதும், கயிறை திரித்து மணலாக ஆக்குகிறேன் என்பதும் சாதி கட்சிகளாலோ மத கட்சிகளாலோ இயலாத ஒன்று, முடியாத ஒன்று. ஆனால் இவைகளெல்லாம் எங்களால் நடத்தப்படும் என்று சமூகத்தை பிரித்து நமக்கான உரிமைகளை பெற முடியாமல் இன்றைக்கு பல காரணங்களால் நம்மளுடைய உரிமைகள் திராவிட கட்சிகள் மறுக்கப்படுவர்களாக இருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் இலவச மின்சாரத்தில் துவங்கி 2021 ஆட்சி பொறுப்பேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று 7வது முறையாக தமிழ்நாட்டை ஆளத் தொடங்கிய நமது கழகத் தலைவர்